ஜூம் சப்டிகளுக்கு அனுப்பின படம் உங்க மனோஜ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம்னா, ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல வெளிவந்திருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தை பத்தி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். படத்துல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல நம்ம ஏகே அஜித் குமார் நடிச்சிருக்காரு. அப்புறம் த்ரிஷா உங்களுக்கு ஃபேரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் சிம்ரன் மேடம் நடிச்சிருக்காங்க. பிரபு நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் ஒரு நல்ல ஒரு வில்லன் ரோல் செம்மையா பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே மற்றும் நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. பிரசன்னா நடிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க படத்துல. படம் உண்மையிலே நல்லா இருக்குங்க. படம் பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. குட் பேட் ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்ட் தாங்க படம்னு சொல்லலாம். ஒரு வந்து அஜித்தோட ஃபேன் வந்து படத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி படம் தான் எடுப்பாங்க அஜித்தோட ஃபேன். ஏன்னா வந்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாவோட படங்கள் இருக்கு. அஜித்தோட பழைய அஜித் இருக்கு இல்லையா, விண்டேஜ் அஜித் இருக்காப்ல இல்லையா, அந்த அஜித்தை நம்ம வந்து மறுபடியும் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ரசிகர்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டுங்க படம். செம்மையா இருக்கு படம் குட் பேட் அக்லி. அதாவது பாத்தீங்கன்னா படம் கதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண மாதிரி ஆயிடும். கதை அப்படி நீங்க படம் பார்க்க முடியாது. ஏன்னா நான் கதையை சொல்லல, படத்தை பத்தி மட்டும் நான் பேசுறேன். அதாவது ஒரு அப்பா மகனுக்கும் நடக்கிற ஒரு கதை, அப்பா மகன் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு பாச போராட்டம்னு சொல்லலாம். அதாவது குறிப்பா சொல்லலாம், ஒரு அப்பா வந்து மகனுக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியம், சத்தியத்தை அஜித் காப்பாத்துறாரு. ரெண்டாவது மனைவிக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியம், இந்த சத்தியத்தை எப்படி காப்பாத்துறாருன்னு இந்த படத்தோட கதையை உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த படத்துல த்ரிஷா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் உண்மையிலே மியூசிக் தெறிக்க விட்டுட்டாருங்க. மியூசிக் வேற லெவல் மியூசிக்னு சொல்லலாம் படத்துக்கு. அதனால பாத்தீங்கன்னா படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க. ஏகே குறிப்பா சொல்ல போனா நம்ம ஏகே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா நடிச்சிருக்காரு, ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. அவர் வர்ற சீன் ஒரு சீனும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அவருக்கு ஓப்பனிங் ஷார்ட்ஸ் வைப்போம்ல, அதே மாதிரி இருக்கு. ஒரு சீனும் பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் ஷார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது படத்துல இன்டர்வல் பிளாக் வந்து வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்டர்வல் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இன்டர்வல் பிளாக் இருக்கு. இன்டர்வல் மேல பாத்தீங்கன்னா படம் வேற விறுவிறுப்பா போகுது படம். அதாவது 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் படம். ரொம்ப விறுவிறுப்பா போகுது. படத்துல லேக் எங்கேயும் இல்ல. படத்துல சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இந்த எப்படி சொல்றது, படம் நம்ம நீங்களே பாருங்க. படம் ரொம்ப நல்லா விறுவிறுப்பா போகுது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தலை மிரட்டிருக்காருங்க. ஆக்ஷன் சீன் எல்லாம் உண்மையிலே ஆக்ஷன் சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தலை இந்த வயசுல வந்து தலை வந்து ஆக்ஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து அவர் ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்கு போற சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே அவரு டூப் எல்லாம் எதுவும் போடல, ரியலா பண்ணிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. குட் பேட் அக்லி நான் படம் பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு. கதை நல்லா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா அஜித்தோட ஃபேன்ஸுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் தான் அந்த படம் சொல்லலாம். அஜித்தோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி படத்துக்கு தான் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது வந்து ரொம்ப அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல் வந்து நிறைய என்ஜாய் பண்ணிருக்காங்க. இன்னமும் தியேட்டர்ல இன்னும் நிறைய க்ரௌட் வந்துட்டு தான் இருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. குட் பேட் அக்லி நீங்களும் படத்தை மறக்காம தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தியேட்டர்ல போயிட்டு இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் மனோஜ்.